வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அகமதாபாத் பிளேன் கிராஷ் நடந்து கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னமும் தொடர்ந்து பாடிஸ தேடுற வேலை வந்து நடந்துட்டு இருக்கு. அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் படி 265 பேர் இறந்து போயிருக்காங்க. அதாவது 241 பேர் ஃபிளைட்ல இருந்தவங்க. இது இல்லாம அந்த ஹாஸ்டல்ல இருந்த 4 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சுத்து வட்டாரத்துல புழங்கிட்டு இருந்த ஒரு சில பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து காணோம். அவங்க என்ன ஆனாங்க? அவங்க நிலைமை என்ன? எதுவுமே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் தான் அங்க களத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். டிவில அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வயித்தெரிச்சலா இருக்கு. அந்த பாடிஸ் எல்லாம் அந்த ஃபுட்டேஜ வந்து நான் இங்க ப்ளே பண்ண போறதில்ல. பட் இருந்தாலும் அப்படியே பியாண்ட் ரெகக்னிஷன் எரிஞ்சு போன அந்த உடல்கள வந்து அவங்க ஸ்ட்ரெச்சர்ல வச்சு எடுத்துட்டு போகும்போது பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து வயித்துல என்னமோ பண்ணுது. ஒரு மாரி ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்பொழுது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பந்தப்பட்ட விக்டிம்ஸ் உடைய ரிலேட்டிவ்ஸ் உடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் வந்து எதிர்பாராத விதமாக இப்படி அ ரிலேட்டிவ்ஸ வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம். நம்ம ஃபேமிலி மெம்பர வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சோகம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட 72 மணி நேரங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சோகம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். நெறைய பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல உடல்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு எரிஞ்சு போயிருக்கிறதுனால, யாருடைய உடல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 72 மணி நேரம் ஆகும். அதாவது டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்து, அத பாடியோடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸ்ல மேட்ச் பண்ணி, அப்படிதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுவும் என்னன்னா, இப்பதான் பாடிஸே ரிகவர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில பாடிஸ் அவங்களால ரிகவர் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு அங்க ஹீட் ஜாஸ்தியா இருக்காம். இன்னொரு பக்கம் ஃபோரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி கடுமையான ஒரு ஹீட் ஜெனரேட் ஆறதுனால, கன்டாமினேஷன்க்கான சான்சஸ் நெறைய இருக்கு. டிஎன்ஏ டிகிரடேஷன்க்கான சான்சஸ் நெறைய இருக்கு. அதனால சில பாடிஸ ஐடென்டிஃபை பண்ணவே முடியாம கூட போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 72 மணி நேரம் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு யுகமாக கடக்கக்கூடிய அந்த வலி, அந்த வேதனை, ஐயோ! கடவுளே! நெனச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப 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 சங்கடமா இருக்கு. எப்படிதான் வந்து இதெல்லாம் அவங்க வந்து அண்டர்கோ பண்றாங்களோ அப்படின்னு தெரியல. நம்மளால வந்து அவங்களுக்காக வருத்தப்பட முடியுமே தவிர, அவங்க அவங்க அண்டர்கோ பண்ற அந்த பெயின வந்து நம்மளால என்ன சொல்லியோ, எந்த வார்த்தைகள் சொல்லியோ, இல்ல எந்த காம்பன்சேஷன் குடுத்தோ அத வந்து நம்ம வந்து குறைக்கவே முடியாது. அப்படிங்கிறது ஒரு பக்கம். நெறைய பேர் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வேதனை. நெறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள கேட்கும்போது ரொம்ப 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 சங்கடமா இருக்கு. ஒரு சில விக்டிம்ஸ் சில விக்டிம் ஸ்டோரீஸ் எப்படிப்பட்ட கனவுகளோட, எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோட அவங்க அந்த ஃப்ளைட்ல ஏறியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி வெறும் ஒரு 30 வினாடிகள்ல சுக்கு நூறா ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள தான் இன்னைக்கு காணொளியில நம்ம பார்க்க போறோம். பிரதீக் ஜோஷி அப்படிங்கிற ஒரு ரேடியாலஜிஸ்ட். இந்த செல்ஃபி வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆச்சு. அவர் வந்து லண்டன்ல ஒரு ரேடியாலஜிஸ்ட்டா இருக்காரு. தன்னுடைய குடும்பம் அதாவது மனைவியும் 3 குழந்தைகளும் இங்க இந்தியாவுல இருந்திருக்கிறாங்க. ஒரு வழியாக அவங்களையும் வந்து லண்டனுக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு, இங்க வந்து குடும்பத்தோட லண்டனுக்கு போறதுக்காக அவங்க புறப்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய வைஃப் பாத்தீங்கன்னா, கோமி வியாஸ்ன்னு அவங்களும் ஒரு டாக்டர். அவங்களுக்கும் அங்க வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. 3 குழந்தைகள். 8 வயசுல மிராயான்னு ஒரு பொண்ணு. 5 வயசுல ட்வின்ஸ் 2 அழகான குழந்தைகள், ஆண் குழந்தைகள். நகுல், பிரத்யுத்ன்னு ஆண் குழந்தைகள். ஃப்ளைட்ல ஏறுன அப்புறம் கடைசியா அவங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய அத்தியாயத்தை எதிர்நோக்கி போறோமே அப்படின்னு சந்தோஷமா அவங்க எடுத்த அந்த செல்ஃபிய வந்து அவங்க பகிர்ந்திருந்தாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால அந்த செல்ஃபி தான் வைரல். ஆனா அந்த எதிர்பார்ப்பு, அந்த சந்தோஷம்லாம் இன்னைக்கு இல்ல. அந்த குடும்பமே வந்து இன்னைக்கு வந்து காணாம போயிடுச்சு. இன்னும் அவங்க பாடிஸ ரிகவர் பண்ணல அப்படிங்கிறது தான் இன்னும் பெரிய ஒரு சோகமாக இருக்கிறது. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பாருங்க, சாஹில் இப்ராஹிம் பட்டேல் அப்படின்னு குஜராத்தை சேர்ந்த ஒரு வில்லேஜ சேர்ந்த ஒரு பையன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல டிராவல் பண்றாராம். ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்காலர்ஷிப் வாங்கி, ஸ்காலர்ஷிப்ல லண்டனுக்கு படிக்க போறதுக்காக கிளம்பி இருக்கிறாரு. இப்படி நம்ம போய் படிச்சுட்டு நல்ல வேலையில சேர்ந்தோம்னா, நம்ம குடும்பத்தோடைய தலையெழுத்தையே நம்ம மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த ஃபிளைட்ல ஏறுனாரு. ஆனா கடவுள் அவருடைய தலையெழுத்த வேற மாரி எழுதியிருந்தாரு அப்படிங்கிறத அவர் சற்றிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படின்னு தான் தோணுது. அதே மாரி பிரகாஷ் லால் மினாரியா அப்படின்னு ஒரு ஷெஃப் 15 வருஷமா அங்க லண்டன்ல வொர்க் பண்றாராம். தன்னுடைய அப்பாவுடைய கடைசி காரியங்களை செய்யறதுக்காக அவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. இவருடைய மனைவி, அம்மா எல்லாரும் பார்த்தீங்கன்னா, குஜராத்ல எங்கேயோ இன்டீரியர்ல ஒரு வில்லேஜ்ல இருக்கிறாங்களாம். அப்பாவுடைய அந்த ஈமக்கிரியைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, திரும்ப லண்டனுக்கு போறதுக்காக ஃப்ளைட் ஏறி இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் உயிரோட இல்ல. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்றாங்களா, "இன்னும் எங்களுக்கு பாடி கிடைக்கல. பாடி கிடைக்காம அவருடைய மனைவிக்கும், அவருடைய தாய்க்கும் இந்த விஷயத்த எப்படி சொல்றது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல.
சரி பாடி கிடைச்சதுக்கு அப்புறம் பாடியோட அந்த கிராமத்துக்கு போய் தான் அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும். இன்னி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த அளவுக்கு இன்டீரியர் ஏதோ ஒரு வில்லேஜ்ல இருக்கிறானாம். இதெல்லாம் கேட்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. 2 சகோதரிகள் பாருங்க. தீர் அண்ட் ஹீர் பக்சி அப்படின்னு 2 சகோதரிகள். 2 பேருமே லண்டன்ல வொர்க் பண்றாங்க, படிக்கிறாங்க. தங்களுடைய பாட்டியுடைய பர்த்டேக்கு பாட்டிக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பாட்டிய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் வந்திருக்கிறாங்க. பாட்டிய பார்த்திருக்கிறாங்க. சந்தோஷமா பர்த்டே எல்லாம் கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனா பர்த்டே கிஃப்ட்டா இவ்ளோ பெரிய ஒரு சோகத்த பாட்டிக்கு குடுத்துட்டு போவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 2 பேருமே இந்த ஃப்ளைட் கிராஷ்ல வந்து உயிர் இழந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஹார்திக் அவய்யா அண்ட் விபூதி பட்டேல் அப்படிங்கிற ஒரு கப்பிள். அவங்க தங்களுடைய என்கேஜ்மென்ட்ட நடத்துறதுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியால தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ரிலேட்டிவ்ஸ் மத்தியில நம்மளுடைய என்கேஜ்மென்ட் நடத்தணும், நிச்சயதார்த்தத்த பண்ணணும் அப்படிங்காக இந்தியா வந்திருக்காங்க. நிச்சயதார்த்தத்த முடிச்சுட்டு திரும்பி கிளம்பி போகும்போது தான் இந்த கிராஷ்ல அன்பார்ச்சுனேட்லி தே ஹவ் லாஸ்ட் தியர் லைஃப்ஸ். அப்புறம் ஒரு பிரிட்டிஷ் சேம் செக்ஸ் கப்பிள் ஃபியோங்கால் அண்ட் ஜேமி கிரீன்லா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு 10 டே ரெக்ரியேஷனல் டூர் வந்திருக்கிறாங்க. இங்க ஏதோ ஒரு வெல்னஸ் சென்டருக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க யோகா கத்துக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. வந்துட்டு சந்தோஷமா அவங்க வந்து திரும்ப லண்டனுக்கு போறாங்க. லண்டன் போறதுக்கு முன்னால ஒரு செல்ஃபி, ஒரு வீடியோ நெறைய வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும், அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்லயும் நெறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதுல இந்தியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்திய மக்கள் வந்து ரொம்ப நல்லா எங்கள வந்து பாத்துக்கிட்டாங்க. அப்படின்னு கடைசியா அவங்க பதிவு பண்ண வீடியோ வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி 2 பேரும் இன்னைக்கு உயிரோட இல்ல. அதே மாதிரி கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸ் ரஞ்சிதா கோபகுமாரன் நாயர். இவங்க வந்து கடந்த 15 வருஷமா இவங்க நர்ஸா லண்டன்ல வொர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. போதும் குழந்தைங்கள பிரிஞ்சு ரொம்ப நாள் இருந்துட்டோம். 15 வயசுல ஒரு பையனும், 12 வயசுல ஒரு பொண்ணும் இருக்கா அந்த அம்மாக்கு. அதனால போதும் இனிமேல் இந்தியால வந்து செட்டில் ஆயிட போறேன். குழந்தைங்களோட இருக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக லண்டன்ல தன்னுடைய வேலையெல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு, இங்க வந்து கேரளால ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலைய தேடிட்டு இருக்காங்க. கேரளால வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுல பாஸ் ஆயி கேரளால வேலைய ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம், சரி நான் லண்டன்ல போயிட்டு எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இந்த ஃபிளைட்ட வந்து அவங்க புடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஒரு வீடு கூட கிரகப்பிரவேசத்துக்காக பார்த்து வச்சுட்டாங்களாம். ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களோட தங்கறதுக்காக ஒரு வீட பார்த்து, அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண தேதி எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் போயிட்டு திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, அங்க லண்டன்ல ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரேடியா வைண்ட் அப் பண்ணிட்டு பெர்மனன்ட்டா திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிய தாய். இன்னைக்கு அவங்க இல்ல. அ எப்படி இதெல்லாம் வந்து இந்த குடும்பங்கள் எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க? எப்படி இந்த சோகத்த வந்து எப்படி கடந்து வரப்போறாங்க? எப்படி இதுக்கு ஒரு குளோஷர் கிடைக்க போகுது? இதெல்லாம் நெனச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஃப்ளைட்ல டிராவல் பண்ண பேசஞ்சர்ஸோட நிலைமை தான் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆன அந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 4 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஆ எவ்ளோ கஷ்டத்தோட, எவ்ளோ கஷ்டப்பட்டு, எவ்வளவு கனவுகளோட அந்த பெற்றோர் வந்து குழந்தைங்கள மெடிசின் படிக்க அனுப்பியிருப்பாங்க. நம்ம குழந்தைங்க மெடிசின் படிச்சு நல்ல பெரிய டாக்டர் ஆகும். நம்ம குடும்பம் அடுத்த நிலைமைக்கு போகும். அப்படின்னு எவ்ளோ கனவுகளோட அந்த குழந்தைகள அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு அந்த குழந்தைங்க உயிரோட இல்ல. கிட்டத்தட்ட 50க்கும் 60க்கும் மேற்பட்ட ஹாஸ்டலைட்ஸ் வந்து இன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. நெறைய சீரியஸ் பர்ன் இன்ஜுரீஸோட நெறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இத விட சோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்டல்ல வேலை செய்யக்கூடிய குக். அந்த அம்மாவுடைய பேர் வந்து சரளா பென். அந்த அம்மாவ வந்து இன்னைக்கு காணோம். அவங்களுடைய பாடி இல்ல. அவங்க எங்க இருக்கிறாங்க? என்னன்னே தெரியல. அந்த அம்மாவுடைய மகள் அனிதா பென் டாக்கூர் வந்து கதறி அழறாங்க. எங்க அம்மா எங்கன்னு தெரியல. இன்னைக்கு பார்த்தா எங்க அம்மா என்னுடைய 2 வயது மகள் தன்னுடைய பேத்திய வேற கூட கூட்டிட்டு வந்தாங்க. நான் போய் லஞ்ச் சர்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுவரைக்கும் பேத்திய நான் வச்சுக்கிறேன். என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு 2 பேருமே இல்ல. இருக்காங்களா? இல்லையா? அவங்க பாடி கிடைச்சதா? இல்லையான்னு தெரியாம எனக்கு மண்டை வெடிக்குது. எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லன்னு ஆயிடுச்சு அப்படின்னு அந்த அம்மா கதர்றத பார்க்கும்பொழுது, உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி அந்த ஹாஸ்டல் பக்கத்துல ஒரு டீ கடை வச்சிருந்தாரு. அவர் பேர் வந்து சுரேஷ் பாய் பட்னின்னு ஒரு ரிக்ஷா ஓட்டுறாரு. அவருடைய மனைவி சீதா தேவி அப்படிங்கிறவங்க ஹாஸ்டல்ல ஒட்டுனா போல ஒரு டீ கடை வச்சிருக்காங்க. அன்னைக்கு மதியம் அவங்களுடைய மகன் ஆகாஷ் பத்னி 15 வயசு ஆகுது. அம்மாக்காக வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கான். நீ சாப்பிடுமா நான் டீய பாத்துக்கிறேன்னு அம்மாவ சாப்பிட சொல்லிட்டு, அந்த பையன் கடைக்குள்ள போய் டீய பாத்துட்டு இருந்திருக்கான். அம்மா வந்து மரத்தடியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த பையன் டீய பாத்துட்டு இருக்கும்போது தான் இந்த கிராஷ் நடந்திருக்கு. திடீர்னு ஒரு நொடி பொழுதுல அப்படியே அந்த டீ ஸ்டால் ஃபுல்லா எரிஞ்சு சாம்பல் ஆறத அந்த தாய் பார்த்து, அந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்காக அவங்களும் அங்க போயிருக்கிறாங்க. ஆனா அவங்களால உள்ள போய் அந்த பிள்ளைய காப்பாத்த முடியல. ஆ ஆனா உடம்பு ஃபுல்லா கிட்டத்தட்ட 50% மேல வந்து தீக்காயங்களுடன்
இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கணவர் அவர் பாவம் அந்த குழந்தையோட தகப்பன் அவர் வந்து சொல்றாரு. ஒரு பக்கம் என் மனைவி பொழைச்சுக்கிட்டாளேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா, இல்ல என் புள்ள போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நான் வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியல. என் மனைவி கண் முழிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஆகாஷ் எங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு நான் பொய் சொல்லியிருக்கேன். ஆனா எப்படி சொல்லி அவங்கள வந்து சமாதானப்படுத்த போறேன்னு தெரியல. அவ கண்ணு முன்னாடியே அவ பையன வந்து அவ பறி குடுத்துருக்கா. அப்படின்னு அவர் சொல்றதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்ளோ குழந்தைகள், எவ்ளோ பேரு, எவ்ளோ கனவுகள் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்ல எல்லாமே வந்து இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு பக்கம் இவ்ளோ சோகம், லைஃப் இவ்ளோ அன்பிரெடிக்டபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கிளிமர் ஆஃப் ஹோப். விஸ்வாஸ் குமார் ரமேஷ் ஒத்த பேசஞ்சர் அந்த 11 சீட்ல இருந்த பேசஞ்சர் வந்து அவர் தப்பிச்சிருக்கிறாரு. இது சம்பந்தமாக இன்னொரு ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரி இன்னைக்கு நான் படிக்க முடிஞ்சது. அதாவது 1998ஆம் வருடம் ஏர்பஸ் A310 தாய் ஏர்வேஸ் உடைய பிளைட் இதே மாரி டேக் ஆஃப் ஆகும்போது இல்லாம லேண்ட் ஆகும் பொழுது கிராஷ் ஆச்சாம். அப்போ அந்த பிளைட்ல இருந்த கிட்டத்தட்ட 146 பேசஞ்சர்ஸ் இறந்து போயிருக்காங்க ஒருத்தரை தவிர. அந்த ஒருத்தர் வந்து இதே மாரி 11 அப்படிங்கிற சீட்ல உட்கார்ந்திருந்தாராம். அந்த நபர் வந்து அவர் ஒரு ஆக்டர் அண்ட் சிங்கர். அவர் பேர் வந்து ருவாங்சாக் லாய்சூசாக் அப்படின்னு பேரு. இவர் வந்து தன்னுடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருக்கிறார். இதேதான் 27 வருஷம் முன்னால எனக்கு நடந்தது. 146 பேர்ல 145 பேர் இறந்து போயிட்டாங்க. நான் ஒருத்தன் மட்டும் தான் பொழைச்சேன். அதிர்ஷ்டவசமா நான் பொழைச்சேன். என்னுடைய சீட்டும் 11 தான். இன்னைக்கு இதை படிக்கும் பொழுது, இந்த செய்தியை படிக்கும்போது, விஸ்வாஸ் குமார் ரமேஷ் வந்து 11 சீட்ல இருந்தாரு. அவர் பொழைச்சுட்டாரு அப்படிங்கிறத படிக்கும் பொழுது, எனக்கு அன்னைக்கு நடந்த விஷயங்கள் 27 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஞாபகம் வருது அப்படின்னு ரொம்ப எமோஷனலா அவர் வந்து ஒரு சமூக வலைதளத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. விஸ்வாஸ் குமார் ரமேஷ வந்து போய் இன்டர்வியூ பண்றாங்க மீடியா. அவர் சொல்றாரு, "எப்படி தப்பிச்சேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஷார்ட் டெர்ம் மெமரி லாஸ் ஒரு ரெட்ரோகிரேட் அம்னீசியா இருக்கும். இப்படி மாரி ஒரு சிவியர் ஆக்சிடென்ட்ல ஒரு சிவியர் ஸ்ட்ரெஸ் ஈவென்ட் நடக்கும்பொழுது அது கண்டிப்பா அ அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எப்படி வெளியில வந்தாரு அப்படிங்கிறது அவருக்கே ஞாபகம் இல்ல. அவர் சொல்றாரு, "நான் எப்படி தப்பிச்சேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல." ஆனா வெறும் சில சாய்ப்புகளோட அவர் தப்பிச்சிருக்காரு பாருங்களேன். இவ்ளோ பேசஞ்சர்ஸும் இது பண்ணியிருக்காங்க. என்ன இத ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன்னு சொல்றதா? இல்ல பிளேன் லக்கியா இருந்தாரு அப்படின்னு சொல்றதா? ஃப்ளைட்ல இருந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிறதா? அப்படியே தூக்கி அடிக்கப்பட்டிருந்தாலும் யோசிச்சு பாருங்க. கான்கிரீட் மேல எதுலயாவது விழுந்திருந்தாரு, இல்ல வேற ஏதாவது ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் மேல விழுந்திருந்தாருன்னா, அவருக்கு இன்னும் பலமா அடிபட்டு உயிர் போறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம வெறும் சாய்ப்புகளோட அவர் வந்து உயிர் தப்பியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து இத எப்படி பார்க்கிறது? இத எப்படி வந்து ப்ராசஸ் பண்றது அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியல. வாட் எவர் செட் அண்ட் டன் இந்த பிளேன் கிராஷ் எதனால நடந்தது அப்படிங்கிறது வந்து பிளாக் பாக்ஸ் கையில வந்தா தான் தெரியும். இது ஏதாவது டெக்னிக்கல் எரரா? இல்ல மெயின்டெனன்ஸ்ல ஏதாவது அலட்சியமா இருந்துட்டாங்களா? இல்ல உண்மையிலேயே ஏதாவது ஹியூமன் எரரா? பைலட் எரரா? இதெல்லாம் வந்து பிளாக் பாக்ஸ் வந்தா தான் தெரியும். பிளாக் பாக்ஸ் டீட்டெயில்ஸ். அதையே முழுசா இவங்க வெளியிடுவாங்களா? அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இதுவரைக்கும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது இதை மூடி மறைக்க தான் இந்த அரசாங்கம் முயற்சி செய்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது கோவிடா இருந்தாலும் சரி, ஏதாவது ரயில்வே ஆக்சிடென்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல இப்போ ரீசென்ட்டா நடந்த மகாகும்ப மேளாவாவா இருந்தாலும் சரி, இந்த அரசாங்கத்துக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாம மூடி மறைக்கும் முயற்சிகள் நடக்கும். அதனால இதுலயும் அந்த முயற்சிகள் நடந்ததுன்னா, அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் பிளாக் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய முழுமையான விவரங்கள் இவங்க வெளியிடுவாங்களா? அப்படிங்கிறதே ஒரு டவுட் தான். ஆனா நேத்து நான் ஒரு காணொளி போட்டிருந்தேன். அதுல பல விஷயங்கள்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். எப்படி இந்தியாவுல இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ வந்து மெயின்டனன்ஸ் செக்டார்ல ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஆனா ஒவ்வொரு தடவ ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுதும், ஏதாவது ஒரு காம்பன்சேஷன குடுத்து, இத சரி கட்டணும் அப்படின்னு தான் நினைக்குது இந்த அரசாங்கம் தவிர, இதை சரி செய்யணும், இந்த ஆக்சிடென்ட் நடக்காம தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட இந்த பிளேன் ஆக்சிடென்ட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, வடக்கே இருக்கக்கூடிய கோதி மீடியா எத ஹைலைட் பண்ணி பேசுறாங்கன்னா, இறந்தவர்களுக்கு ஆளுக்கு 1,00,00,000 காம்பன்சேஷன் குடுக்குறாங்க. அப்படிங்கிறத தான் இன்னைக்கு ஹைலைட் பண்ணி பேசுறாங்க. இந்த 1,00,00,000 போன உசுர திருப்பி கொண்டு வந்துருமா? இப்ப இந்த பிரதீப் ஜோஷியோட ஃபேமிலியே எடுத்துக்கங்களேன். 5 பேர் ஒட்டுமொத்த குடும்பமும் போயிடுச்சு. அந்த குடும்பத்துக்கு நீங்க 5,00,00,000 குடுக்குறீங்க. இந்த 5,00,00,000 என்ன என்ன பிரயோஜனம்? போன உசுரு திரும்ப வந்துருமா? இந்த 5,00,00,000க்காக அவங்க ரிலேட்டிவ்ஸ்குள்ள அடிச்சுக்கிறது தான் மிச்சமா இருக்கும். அப்ப இன்னைக்கு எந்த நிலைமைக்கு மக்களுடைய மைண்ட் செட்ட கொண்டு வந்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணும். நம்ம ஆக்சிடென்ட்ல மாட்டலையா? அதுவரைக்கும் நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். நாம தப்பிச்சோம். சரி ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டாங்களா? பரவால்ல. உசுரு போயிடுச்சு. அதான் காம்பன்சேஷன் குடுத்துட்டாங்களே, அத வாங்கிட்டு போட்டுமே.
அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இன்னைக்கு நகர்த்திட்டாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு மீம் பார்க்க முடிஞ்சது. அது வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக் ரியாலிட்டிய வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படின்னு பாருங்க. இஃப் யூ டை இன் அ பஸ் ஆக்சிடென்ட் 2 to 5 lakhs. இஃப் யூ டை இன் அ ட்ரெயின் ஆக்சிடென்ட் 5 to 10 lakhs. இஃப் யூ டை இன் அ பிளேன் கிராஷ் 1 crore. The value of your life depends on the mode of transport you choose. நீங்க என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றீங்களோ அத பொறுத்து தான் உங்களோட உயிரோடைய விலைய பிக்ஸ் பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக அவலம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட இந்த விக்டிம்ஸ்ல பாதி பேர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு நீங்க குடுக்குற காம்பன்சேஷன் தேவையில்ல. இந்த ஆக்சிடென்ட் எதனால நடந்தது? யாருடைய அலட்சியத்தினால நடந்தது? யார் இதுக்கு காரணம்? அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த காலத்திலயும் இந்த அரசாங்கம் அத பண்ணது இல்லையே. இப்ப கூட பகல்காம்ல 26 பேர் இறந்து போனாங்க. ஆபரேஷன் சிந்தூர்ன்னு நாடு முழுக்க இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா இன்னும் அந்த தாக்குதலுக்கு காரணமான அந்த 4 தீவிரவாதிகள் எங்க இருக்கிறாங்க? உயிரோடு இருக்கிறாங்களா? இல்லையா? இந்தியாக்குள்ள இருக்கிறாங்களா? இல்ல வெளியில இருக்கிறாங்களா? எந்த தகவலும் இல்ல. அத பத்தி கன்வீனியன்ட்டா இவங்க பேசவும் மாட்டேங்கிறாங்க. இறுதியா ஒரு செய்திய சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா, தி ஆனுவல் ஏர்லைன் ரேங்கிங் ஒண்ணு நடத்துவாங்க. அதாவது கமர்ஷியல் பிளேன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, ரெகுலர் கேரியர்ஸ், லோ காஸ்ட் கேரியர்ஸ் 2 கேட்டகரியா பிரிச்சு அவங்கள ரேங்க் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில பாராமீட்டர்ஸ் என்ன ஃப்ளீட் சைஸ், இந்த பிளேனோட ஏஜ் என்ன, அதே மாரி பைலட் ட்ரெய்னிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, ஓவரால் இன்சிடென்ட் ரேட்ஸ் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் இல்ல இந்த மாதிரி மெயின்டனன்ஸ் ஃபெயிலியர்ஸ், கிரவுண்டிங் ஆஃப் தி ஏர்பிளேன்ஸ் இதெல்லாம் வந்து கணக்குல எடுத்துப்பாங்க. ரெகுலேட்டரி ஆடிட்ஸ் எவ்வளவு ரெகுலரா இவங்க வந்து ஆடிட் பண்றாங்க, எவ்வளவு அழகா இவங்க மெயின்டைன் பண்றாங்க. ஃபைனலி பினான்சியல் ஸ்டெபிலிட்டி. ஒரு ஏர்லைனுக்கு பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இருந்தாதான் ஓவரால் அவங்களால அந்த ஏர்லைன்ஸ நல்லா ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ண முடியும். இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு அவங்க ஏர்லைன்ஸ வரிசைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி வரிசைப்படுத்தக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 25 ஏர்லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்தியா இதுவரைக்கும் ஃபீச்சர் ஆகவே இல்ல அப்படிங்கிறது தான் செய்தி. லோ காஸ்ட் கேரியர் அந்த ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா 19வது இடத்துல இண்டிகோ இருக்கு. அங்க கூட ஏர் இந்தியால இண்டிகோ இருக்கு 19வது இடத்துல. லோ காஸ்ட் கேட்டகரியில. அந்த லட்சணத்துல தான் இருக்கு நம்மளுடைய ஏவியேஷன் செக்டர். அந்த லட்சணத்துல தான் இருக்கு நம்மளுடைய ஏவியேஷன் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு யாருமே கவலைப்படுறது இல்லங்க. நீங்க ஒரு ஏர்போர்ட்க்கு போய் பாருங்களேன். எப்ப கூரை இடிஞ்சு விழும்னு தெரியல. அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு மழை பெஞ்சா ஏர்போர்ட்குள்ள எல்லாம் முட்ட அளவுக்கு தண்ணி நிக்குது. ஃப்ளைட்ல தண்ணி உள்ள ஒழுகுதுங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. அந்த அளவுக்கு இருக்கு மெயின்டனன்ஸ். அப்ப அடிப்படை மெயின்டனன்ஸே இவ்வளவு மோசமா இருக்குன்னா, வண்டியோட டெக்னிக்கல் மெயின்டனன்ஸ் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யாரு எப்ப கேள்வி கேட்க போறாங்க? இந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா தான் இந்த விஷயங்கள பத்தி பேசுறாங்க. இன்ஃபாக்ட் லாஸ்ட் பார்லிமென்ட் செஷன்ல எதிர்க்கட்சிகள் இதை சுட்டிக்காட்டினார்கள். டிஜிசிஏலயும், பிசிஏஎஸ்லயும், ஏஏஐலயும் கிட்டத்தட்ட 50% ஸ்டாஃப் இல்ல. 50% கெப்பாசிட்டில தான் ஆப்பரேட் பண்றீங்க. இது எந்த அளவுக்கு சேஃப்? நீங்க எந்த அளவுக்கு பாசஞ்சரோட சேஃப்டிய காம்ப்ரமைஸ் பண்றீங்க? அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பார்லிமென்ட்ல கேள்வி எழுப்புறாங்க. ஆனா வழக்கம் போல அரசாங்கத்துக்கிட்ட இதுக்கு பதில் இல்ல. இந்த விஷயத்திலும் முழுமையான உண்மை வெளியில வருமா? இல்லையா? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா போன உசுறு உசுறு தானே. அத நீங்க எவ்வளவு கோடி குடுத்தாலும் காம்பன்சேட் பண்ண முடியாதுல்ல. இறந்து போனவர்களுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்.